ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணது நார்மலாக டாப் எண்ட் வர டிஆர்எல் பற்றி பேசியிருந்தோம். ஒரு கேப் இல்லாமல் ஈவன் நீங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபினிஷே கனெக்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அகைன் எங்ககிட்ட வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் ஆம்பியன்ட் லைட்ஸும் நம்ம வச்சிருக்கோம். ட்ரிம்ஸை கம்ப்ளீட்டாக இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் மனோஜுங்க அரவிந்த் கார் அக்சசரிஸ்லேருந்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா இனோவா ஹை கிராஸு. கஸ்டமர் ஆல்மோஸ்ட் ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் ராமநாதபுரம்லேருந்து நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. ஸோ அவர் நம்மக்கிட்ட சொன்னது ஒன்று தான், உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கங்க, எனக்கு கொஞ்சம் யூனிக்காக செலக்டிவாக சில அக்சசரிஸ் உங்ககிட்ட பண்ணணும்னு தான் வந்திருக்கிறேன், பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். அவர் கேட்ட மாதிரியே நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு ஹை கிராஸ் காருக்கு அக்சசரிஸ் பார்த்துட்ருக்கிறீங்க, அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹை கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டாக்கில் வந்த கிரில்லை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிஆர் கிரில்லால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஜிஆர் ஸ்போர்ட் கிரில் அப்படின்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டாக உங்களோட ஃப்ரண்ட் லுக்கை ப்ராப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ வித் ப்ராப்பர் டொயோட்டாவோட அந்த நேமோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த கிரில் இந்த கம்ப்ளீட் காரோட ஃப்ரண்ட் ஒரு அவுட்லுக்கே நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. வித் அந்த லைட்ஸோட பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு லுக்குங்கிறது கிடைக்கும் இதில் உங்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு பேக் சைடில் ஒரு மெஷும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மெஷுங்கிறது உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரேடியேட்டர் என்ஜின் இது எல்லாத்தையுமே அந்த ஸ்டோன் சிப்பிங்ஸில் இதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் கிரில்லுங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக சொல்லலாம், டிஆர்எல் பற்றி நம்ம பேசலாம் இப்போது. ஸோ நம்ம ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் எல்லாமே யூஸ் பண்ணது நார்மலாக டாப் எண்டில் வர டிஆர்எல் பற்றி பேசியிருந்தோம். பட் இதில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷே டைப் டிஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. வித் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன்ஸோட வரும். டிஆர்எல் வித் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன், டுவல் ஃபங்க்ஷனோட வரும் இது உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியோட லுக்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுல இது ஒரு முக்கியமான ப்ராடக்ட்னு நாங்கள் சொல்லுவோம் இது உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் சிங்கிள் லைன் டிஆர்எல்லாக இருக்கும். பட் இந்த காரில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போர்ஷே டைப்பு. ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், நல்ல ஆட் ஆனுன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ கிரில்லுக்கு அப்புறம் இதில் நம்ம பண்ணியிருக்கிறது வந்து டிஆர்எல்லோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹை கிராஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் அது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும் ஹெட்லைட்டோட அவுட்புட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு யாருக்குமே பத்தாது. ஸோ அதுக்கு நம்ம 2 சொல்யூஷன் கொடுக்குறோம். ஒன்று ஹெட்லைட்டோட டூம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூமை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் நம்பர் 2, எக்ஸிஸ்டிங் ஹெட்லாம்புக்குள்ளே நம்ம அந்த யூனிட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டை மட்டும் அந்த ஆக்டோக்யூ ப்ரொஜெக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். சில கஸ்டமர்ஸ் என்னென்னா எனக்கு அதெல்லாம் வேணாங்க, எனக்கு ஃபாகில் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த காரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 inch ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸுங்கிறது போட்டு கொடுத்துருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹெல்லா அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிராண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹெல்லா அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட். ஆல்மோஸ்ட் 30 months கிட்டத்தட்ட 2.5 years வாரண்டியோடு கொடுக்குறாங்க. இதில் 3 inch இருக்கிற ட்ரை கலர் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ட்ரை கலர் ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ப்ரொஜெக்டர்ஸ்லேருந்து ஒரு அவுட்புட்டுங்கிறது 3 different கலர்ஸில் இருக்கும். அந்தந்த வெதர் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் நார்மல் வெதரில் ட்ரைவ் பண்ணும்போது ஒயிட் இருந்தால் ஓகேனா ஒயிட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ரெய்னியாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வார்ம் ஒயிட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னா நீங்கள் வார்ம் ஒயிட்டுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மழையாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரியான ஃபாக் இருக்கிற இடத்துல எல்லோ தான் எனக்கு வேணும்னா நீங்கள் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 different கெல்வின்ஸில் அந்த ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸுங்கிறது ஆப்ரேட் ஆகும். அதுதான் அந்த ட்ரை கலர் ப்ரொஜெக்டரோட பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டர்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் வயரிங் எங்கேயுமே கட் பண்ண போகிறதில்ல, ஸ்லீவ் பண்ண போகிறதில்ல. வாரண்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரில்ஸை பார்த்தோம், டிஆர்எல் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அண்ட் தென் ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இது இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இந்த காரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிற ஒர்க் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து சைட் ப்ரொஃபைலில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அகைன் ரூஃப் ரெயில்ஸ்லேருந்து பண்ணலாம். இது ஒரு விஎக்ஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால ரூஃப் ரெயில்ஸுங்கிறது இந்த வேரியண்ட்டில் வராது. ஆல்மோஸ்ட் ஒரு டாப் வேரியண்ட்டோட காப்பி ப்ராடக்ட் மாதிரி ஒரு ரூஃப் ரெயிலுங்கிறது இதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். எக்ஸூம்ஸில் நல்ல குவாலிட்டியான ரூஃப் ரெயில் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து சைட் ப்ரொஃபைலில் நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஹீட் ரிஜெக்ஷன்ஸ்க்காக. அகைன் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு 8 to 10 ப்ராடக்ட்ஸ் நம்ம சன் ஃபிலிம்ஸ் வச்சுருக்கிறோம். பிராண்ட் வைஸாக, பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக. ஸோ கஸ்டமரோட பட்ஜெட்ஸ்க்கு நல்ல அவுட்புட்க்கு எது நல்லாயிருக்கும் அதை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் ஃபுட் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஃபுட் ஸ்டெப்போட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது ஹை கிராஸோட வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் ஃபுட் ஸ்டெப் இது உங்களுக்கு. ஸோ அதோட ஷேப் வந்து எங்கேயுமே ஒரு கேப் இல்லாமல் ஈவன் நீங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபினிஷே கனெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து டச் ஆகிற மாதிரி, சைட்ஸில் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு பாடியோட ட்ராவல் ஆகிற லுக்கை வந்து ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ சைட் ஃபுட் ஸ்டெப்புங்கிறது பண்ணியிருக்கோம். தென் வந்து டோரோட அந்த சைட் கிளாடிங் எக்ஸாக்டாக ஓஎம்ஸில் என்ன மாதிரி வருமோ அதே மாதிரியான பாடி சைட் கிளாடிங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சைட் ஃபுட் ஸ்டெப் பண்ணியிருக்கோம், சைட் கிளாடிங்ஸுங்கிறது பண்ணியிருக்கிறோம்.
ரூஃப் ரெயில்ஸ் பண்ணியிருக்கோம், சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் சைட் ப்ரொஃபைலில். தென் இது ஒரு சின்ன ஒரு ஆட்-ஆன்ஸ் ஏர்வெண்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலுங்கிறது அது ப்ளே பண்ணுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இந்த காரில் வந்து நம்ம எக்ஸ்டீரியரில் சைட் ப்ரொஃபைலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்டீரியரில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்டீரியரில் இருக்கோம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டீரியரில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீட் கவர்ஸுங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸ் மாதிரி தான் நம்மளோட ப்ரீமியம் ப்ராடக்ட் என்னன்னா மங்கோலியன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஹைக்ராஸோட இன்டீரியருக்கு ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலரில் லைக் ப்ராப்பர் அந்த ஹைக்ராஸ் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு கலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் கவர்ஸுங்கிறது பண்ணியிருக்கோம். இதில் பாடி டச்சிங் போர்ஷன்ஸ் லைக் கம்ப்ளீட்டாக பர்ஃபரேஷன் கொடுத்துருக்குறோம். அதில் அந்த டாப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டில் ஒரு டிசைன் வரும். கஸ்டமர் என்ன கேட்டார்னா, எனக்கு எக்ஸாக்டாக அந்த டிசைனை காப்பி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அவர் கேட்ட மாதிரியே எக்ஸாக்டாக அதே கலரில் அந்த டிசைன்ஸுங்கிறது பண்ணி கொடுத்துருக்குறோம். இது ஒரு 3D பேட்டர்ன். உங்களுக்கு பார்டரில் இருக்கிற ஸ்டிச்சஸை மட்டும் நம்ம சில்வர் த்ரெட்ஸால் வந்து கான்ட்ராஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தான். ஸோ சீட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் மேட்சிங்கில் டாப் எண்டோட டிசைன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அகைன் இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். லைக் ஹீட்டோ ஸ்வெட்டோ அந்த அளவுக்கு இருக்காது. லாங் ரனுக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 மேட்ஸ். அகைன் 70 மேட்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டீரியரோட ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேப்சூல் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு, இது கஸ்டமரோட சாய்ஸ் உங்களுக்கு. ஸோ ஹைக்ராஸ்க்குன்னு கஸ்டம் மேடாக அந்த 70 டிசைன்ஸ் அதே இன்டீரியர் மேட்சிங் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ட் லைட்ஸ் உங்களுக்கு. அகைன் ஒரு காருக்குள்ளே ஒரு என்ஹான்ஸ்டான லுக் கொடுக்கறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ட் லைட்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து ப்ளோபங்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிராண்டோட K4 மாடல் ஆம்பியன்ட் லைட்ஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அகைன் எங்ககிட்ட வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் ஆம்பியன்ட் லைட்ஸும் நம்ம வச்சிருக்கிறோம். ட்ரிம்ஸை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற டைப். ஸோ இந்த கஸ்டமருக்கு இது ரெக்யர்மெண்ட் இருந்ததுனால நம்ம இந்த மாதிரியான ஆம்பியன்ட் லைட்ஸுங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்டீரியரில் சீட் கவர்ஸ் நம்ம பார்த்தோம், 70 மேட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம், ஆம்பியன்ட் லைட்ஸ் பண்ணோம். தென் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு அந்த ஆன்டிகிளர் ஃபில்ம்ஸுங்கிறத நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ இது ஒரு நானோ செராமிக் ஃபில்மு. ஸோ டே டைமில் ஹீட் ரிஜெக்ஷன், UV ரிஜெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது கிளார் ரிடக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு நானோ செராமிக்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது போக உள்ள கேபின் லைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒயிட் லைட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நைட் டைம்ஸில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக. ஸோ இது நம்ம இன்டீரியரில் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நார்மல் 70 மேட்ஸ்க்கும் நமக்கும் கஸ்டமைஸ் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. நான் இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு 3rd ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து மற்ற 70 மேட்ஸ் மற்ற பிராண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு இந்த போர்ஷனில் 70 மேட்ஸோட கவரேஜே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸை ஃபோல்ட் பண்ணுறோம், ஏதாச்சும் லக்கேஜ் நம்ம வைக்கும்போது இந்த இடத்துலையும் 70 மேட்ஸ்க்கான ரெக்யர்மெண்ட்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு வருது. ஸோ நம்ம நிறைய வாட்டி கஸ்டமரோட இன்புட்ஸ் எடுத்துகிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை பண்ணுறோம். ஸோ இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் கேட்கறதுனால இங்கேயும் நம்ம 70 மேட்ஸில் நம்ம பிராண்ட்ஸ் எடுக்கும்போது இங்கேயும் கவர் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஆடானா நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரியர் ப்ரொஃபைலில் இருக்கோம். ஸோ ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இல்லை நாங்கள் 2 ஒர்க்ஸுங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டெயில் லேம்ப்பு. இதில் நம்ம கொடுத்துருக்கிற டெயில் லேம்ப் வந்து கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு இன் பிளேஸ் ஆஃப் தட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ஃபா டைப் டெயில் லேம்ப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்மோக் இல்லாமல் நம்ம ரெட் வெர்ஷன். ஸோ இது வந்து ஒயிட் கலர் காருங்கிறதுனால கஸ்டமர் கேட்டதுனால ரெட் கலர் வெர்ஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் இண்டிகேட்டர் வரும்போது ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர், தென் ஹசார்டு, ரிவர்ஸ் ஃபங்க்ஷன், பிரேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இது பண்ணோம். ஸோ இது போடுறதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு காரோட ரியர் லுக்கை ப்ராப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நம்ம கார் வந்து ரொம்ப யூனிக்காக தெரியணும். ஸோ மற்ற கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். காரோட லுக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும் இது வந்து உங்களுக்கு. ஸோ இதுதான் ஆல்ஃபா டெயில் லேம்போட ப்ராப்பர் அட்வான்டேஜ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான டெயில் லேம்ப்ஸ் போடும்போது நமக்கு ஒரிஜினலுக்கு ஏதாச்சும் டேமேஜ் இருக்குமா, வாரண்டிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னா உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இது ஒரு ப்ராப்பர் பிளக் அண்ட் ப்ளே மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம ஆல்ஃபா டெயில் லேம்ப்ஸுங்கிறது பண்ணி கொடுத்துருக்குறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கிராஷ் கார்டுங்கிறது பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம ரொம்ப நிறைய கிராஷ் கார்ட்ஸ் பார்த்துருக்குறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த மாதிரி லுக்ஸ் பிடிக்காம அது கொஞ்சம் ஆடாக தெரியுதுங்க, எனக்கு ஒரு மாதிரி பிளாக் தீம்லே வேணும். அட் த சேம் டைம் பிளாக் தீமில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது வேணும். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த ரியர் கிராஷ் கார்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது என்ன மெட்டீரியல்னால் இது ஒரு ப்ராப்பர் அலுமினியம் வித் பவுடர் கோட்டட் மெட்டீரியல். உங்களுக்கு நல்ல இம்பாக்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல். ஸோ இது நம்ம போடும்போது ஒரிஜினலாக நம்மளோட சாசியில் எந்த ஒரு டேமேஜுமோ ஆல்ட்ரேஷனும் இருக்காது இது உங்களுக்கு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்.
ஸோ ரியர் ப்ரொஃபைலில் ரியர் கிராஷ் கார்டும் ஆல்ஃபா டெயில் லேம்ப்ஸும் இந்த காரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு காரோட நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.